குட் ஈவினிங் ஆல். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு கிளாஸஸ் பார்த்துருப்போம். டைரக்டிங் சப்ஜெக்ட்ல இருந்து, அதாவது டைரக்டிங் யூனிட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூசேஷன் இப்போ பார்க்க போறோம். ஸோ அதில் 35 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Arrange following elements of communication process in a sequence. So communication processல வந்து நம்ம சீக்வென்ஸா வந்து ஆர்டர் பண்ண சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர், ரிசீவர், மெசேஜ், மீடியா, ஃபீட்பேக். ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்டா நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ அதுல இப்போ வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸை வந்து சீக்வென்ஸா அவங்க ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் வில் பி தி சென்டர். ஏன்னா சென்டர் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல சென்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவாரு. ஸோ சென்டர். அண்ட் செகண்ட் திங் சென்டர் என்ன சென்ட் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுவார். ஸோ சீக்வென்ஸா நம்ம வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சென்டர், மெசேஜ். மெசேஜ் வந்து லைக் எந்த மீடியா நம்ம யூஸ் பண்றோம், எந்த எலக்ட்ரானிக் மீடியா லைக் இமெயில் யூஸ் பண்றோமா, ஸோ இல்லை வாட்ஸ்அப்ஸ் யூஸ் பண்றோமா, என்ன மீடியா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிசீவருக்கு அந்த மெசேஜை சென்ட் பண்றோம் அப்படிங்கிற. ஸோ அந்த மெசேஜ் வந்து எந்த மீடியா நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தேர்ட் ஒன். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு சென்டர் வந்து ஒரு மெயின் பர்சன். என்ன பண்றாரு, மெசேஜ் பண்றாரு. எது மூலியமா மெசேஜ் பண்றாரு, ஒன்ஸ் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவருக்கு அது வந்து ரீச் ஆயிரும். ஸோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரிசீவர் அந்த மெசேஜ் ரீச் ஆயிடுச்சா என்னங்கிற அந்த ஃபீட்பேக் தருவாங்க. ஸோ அதான் என்னன்னு சொல்றோம், திஸ் ஆர் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுல கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல இது ஒரு மெயின் திங் அப்படிங்கிறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி, தட் இஸ் ACDBE. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் பிகின்ஸ் வித் அ சென்டர் ஹூ என்கோட்ஸ் எ மெசேஜ். என்கோட்ஸ் எ மெசேஜ்னா அந்த மெசேஜை வந்து ஒரு இமேஜஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த மெசேஜ் வந்து மீடியம் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்றோம். அப்புறம் அது ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது. ஹூ ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக், அதுவும் சீக்வன்ஸ். ஸோ ACDB இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Identify the non-financial incentive that gives more autonomy and powers to subordinate. So, financial incentives அப்படின்னா, which is the monetary benefit we are giving to the employees வந்து monetary benefits கொடுக்கறது financial incentive பார்த்துருந்தோம். இப்போ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படிங்கும்போது இட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைக்கலாஜிக்கலா நம்ம எது மாதிரிலாம் வந்து நம்ம எம்ப்ளாயீஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு இது எல்லாமே ஒரு நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படிங்கும்போது இந்த நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ல எந்த இன்சென்டிவ் வந்து நிறைய அட்டானமி அண்ட் பவர்ஸ் வந்து சப்பார்டினேட்ஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுல வந்து எது நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி one of the non-financial incentive which gives more autonomy and more powers to the subordinates. Subordinatesனா எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா ஒரு ஆர்கனைசேஷன்ல. ஸோ அவங்களுக்கு நிறைய அட்டானமி அண்ட் பவர்ஸ் வந்து எந்த நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் தரன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ co-partnership இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ தீஸ் எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் ஆர்கனைசேஷன் டைம்ல இதெல்லாம் வந்து வேற கான்செப்ட். பட் employee empowerment is the one of the non-financial incentive which gives more autonomy and powers to subordinates. So explanation பார்த்தீங்கன்னா, employee empowerment involves granting subordinates autonomy and decision-making powers to foster motivation and responsibility.
ஸோ நம்ம ஒரு சபார்டினேட்ஸ்க்கு இந்த எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் நம்ம தர முடியுமா, அதாவது நிறைய பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நிறைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கும். ஸோ இது மூலியமா அவங்களோட மோட்டிவேஷன் ஆகி நல்ல ஒரு ஆர்கனைசேஷனை எஃபிஷியண்டா ஒரு வேலை கொண்டு போவாங்க. அப்படிங்கிறத நிறைய மோட்டிவேஷன் அண்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க்ல இருந்து நிறைய பவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதா அது எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் சொல்றோம். இது வந்து ஒரு நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் தி ஃபாலோயிங். ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்க ஒர்க்ஸ்ல இன்னும் நிறைய டாஸ்க், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வரதான் நம்ம ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இல்ல கன்சர்ன் வித் டிசைனிங் ஜாப்ஸ் தட் இன்க்ளூட் கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் ஒர்க் கண்டென்ட். நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது. ஸோ அது ஜாப் என்ரிச்மெண்ட் பிகம்ஸ் 4. தென் ஆர்கனைசேஷனல் கிளைமேட் அப்படிங்கும்போது என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனோட நேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்றதுதான் ஆர்கனைசேஷனல் கிளைமேட் அப்படிங்கும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் டிஸ்கிரைப் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நமக்கு நேம்ஸ்லேயே வந்து மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் இருக்கும் விச் இஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் லேசி ஃபேர்ங்கும் போது this come under leadership style. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து பவர்ஸ் தேவைப்படுதோ ஸோ அப்போ மட்டும் அந்த பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாம யூஸ் பண்ணாம. ஸோ அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் சுப்பீரியர்ஸ்ல ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகி அவங்களோட பவரை வந்து தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு. தட் இஸ் லேசி ஃபேர் அப்படின்னா லீடர்ஷிப் ஸ்டைல். அண்ட் தி கிரேப் வைன் அப்படின்னா இட் இஸ் தி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய எப்படி சொல்றது லைக் ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க அண்ட் சபார்டினேட்ஸ் இருக்காங்க, சுப்பீரியர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்மலா வந்து ஒரு அஃபிஷியலா ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு போகாம இன்ஃபார்மலா ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு போறது அது நம்ம கிரேப் வைன் அப்படிங்கிறோம். ஸோ தட் கம்ஸ் அண்டர் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ 4132 is the correct answer. So which is option number D. ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் கன்சர்ன்ஸ் டிசைனிங் ஜாப்ஸ் வித் கிரேட்டர் வெரைட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆர்கனைசேஷனல் கிளைமேட் வந்து ஆர்கனைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லேசி ஃபேர் வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் வித் மினிமல் இன்டர்வென்ஷன். ரொம்ப சுப்பீரியர்ஸ்ல ஹையரா வந்து உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ தென் கிரேப் வைன் பெர்டைன்ஸ் டு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வச்சு இவங்க சர்டன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா நம்ம ஆன்சர் பண்ணணும். மிஸ்டர் ராகுல் ஒர்க்கிங் இன் ரப்பர் லிமிட்டர் ஃபார் தி லாஸ்ட் 10 years. ஸோ ராகுலுங்கிறவரு பாஸ்ட் 10 years-ஆ ஒரு ரப்பர் லிமிட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் மெனி டைம்ஸ் ஹி ரிசீவ்ட் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா, அதாவது கன்சிஸ்டண்டா நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ எப்படி எஃபிஷியண்டா ஒர்க் பண்றதுனால மேனேஜ்மெண்ட்ல இருந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு இவர் வந்து ரிசீவ் நிறைய டைம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட் இன் தி லாஸ்ட் இயர்ஸ், ஸோ பாஸ்ட் 2 years என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சர்வ் தட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கிராஜுவலி கெட்டிங் லோ. ஸோ வந்து நல்ல ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு ஒரு மேனேஜ்மெண்ட்ல வாங்குறவரு, நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் பண்றவரு, ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் அதாவது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறாங்க.
So the department tried to identify the reason for low performance. So எதனால வந்து இவர் வந்து கம்மியா பெர்ஃபார்ம் பண்றாரு, என்ன ஆச்சு இவருக்கு அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணது. பட் டிட் நாட் கெட் மச் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம். ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எதனால என்ன ரீசன்ஸால இவரோட ஒர்க்ஸ் வந்து லோவா இருக்கு அப்படின்னு நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கல, and நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியரா இல்ல அப்படிங்கிறாங்க. அதான் பட் டிட் நாட் கெட் மச் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம். பட் இன் ரீசன்ட் மந்த்ஸ், அந்த ரீசன்ட் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயீஸ்மே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்ட் லீடர்ஷிப் வந்து நல்லா இல்லை, அண்ட் பே சிஸ்டம் ஒழுங்கா பே பண்றது இல்லை, அண்ட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து சர்டன் எம்ப்ளாயிஸ்மெண்ட் வந்து டிசப்பாயின்மெண்ட் காட்டுறாங்க அப்படிங்கறத இவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ மே பி வாஸ் தி ரீசன் ஃபார் லோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராகுல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ்க்குல டிசாட்டிஸ்ஃபையா இருக்காங்க, டிசப்பாயின்மெண்டா இருக்காங்கல்ல இந்த 3 ஃபேக்டர்ஸ்ல. ஸோ அதனால மேபி ராகுலும் அவரோட லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற ரீசன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, Mr. Rahul problems must be looked after by which department அப்படிங்கிறோம். ஸோ இவரோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ராகுலும் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கும்போது இவர் ஒரு நல்ல ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது இவரோட ஆக்டிவிட்டீஸ்ல யார் பார்ப்பாங்கன்னா ஹெச்ஆர் தான் பார்ப்பாங்க. அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிலேட்டட் ஒர்க்ஸ், அந்த ரிசோர்சஸ் அதெல்லாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து அந்த எம்ப்ளாயீஸோட கன்சர்ன், எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் எல்லாமே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் சி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில்ஸ் எம்ப்ளாயி இஷ்யூ. ஸோ எம்ப்ளாயிஸ் இஷ்யூலாம் யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன், ஏதாச்சும் டிக்ளைன் ஆச்சுனாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. அண்ட் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு லீடர்ஷிப் அண்ட் காம்பன்சேஷன், ஸோ பே, எனி லீடர்ஷிப்ஸ் ஆக்டிவிட்டி, ஸோ எல்லாமே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which of the following is wrong? Wrong. Participative leader gives order and expect his subordinate to obey that order. So participative leader அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அண்ட் சப்பார்டினேட் அந்த ஆர்டரை ஒபே பண்ணணும்னு நினைக்கிறாங்க தான் பார்ட்டிசிபேட் லீடர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர் ஆர் சேம் அப்படிங்கிறாங்க. Laissez-faire leader does not believe in the use of power unless it is a absolute essential. And D is leadership play vital role in organization success. ஸோ கண்டிப்பா லீடர்ஷிப் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்லா ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு லீடர்ஷிப் வந்து ஒரு வைட்டல் ரோலா இருக்கும். அண்ட் லைசி ஃபேருங்கும் போது அன்வான்டா எந்த விஷயத்துலயும் இன்டர்வென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அண்ட் அன்வான்டா பவர்ஸும் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தேவைப்பட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுல வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்னா ஒரு எம்ப்ளாயியோட வெல்ஃபேரை பாக்குறத இந்த 2 பேர்த்தோடமே வேலை. அதுதான் என்ன சொல்றாங்க, இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கும் போது ஒன்லி ஃபார் தி பீப்புள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் இல்லையா, பீப்புளுக்காக மட்டும் நம்ம பாக்குறது. ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் லீடரும் அதுதான் எம்ப்ளாயீஸோட நீடை பாக்குறது அந்த பார்ட்டிசிபேட்டிவ் லீடர். பட் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பார்ட்டிசிபேட்டிவ் லீடர் gives ஆர்டர் அண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் his subordinates to obey that order அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து சபார்டினேட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க அண்ட் சபார்டினேட்ஸ் அந்த ஆர்டரை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஸ் என்கரேஜ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் லீடருங்கிறது ஒரு இன்வால்மெண்டா அவங்க இருப்பாங்க எதுலன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் தி ஆத்தரிட்டேரியன் பிஹேவியர். ஸோ டிஸ்கிரைப்ட் இன் ஆப்ஷன் ஏல டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாதிரி ஒரு எம்ப்ளாயோட கன்சர்னை தான் பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ராங் ஆன்சர், அதர் 3 ஆர் கரெக்ட். Identify the incentive used to motivate Mr.
ராகுல். ஸோ ராகுலுக்கு வந்து என்ன ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவார்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இன்சென்டிவ் என்ன டைப் ஆஃப் இன்சென்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது போனஸா? போனஸ் கிடையாது. ப்ராஃபிட் ஷேரிங்கும் கிடையாது. பெர்க்யூசைட்ஸும் கிடையாது. பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவார்டு அப்படிங்கும் போது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஒரு ரெகக்னிஷன். அவரோட ஒர்க் பண்றதுக்கு நம்ம அவரை வந்து ஒரு அங்கீகாரப்படுத்துறோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு கொடுக்கும்போது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ரெகக்னேஷன் அண்ட் ஒன் டைப் ஆஃப் குட் நேம் டு இல்லையா? அப்படிங்கும்போது ராகுலுக்கு வந்து எம்ப்ளாயி ரெகக்னேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் ஒரு இன்சென்டிவ் அப்படின்னா. So the option A is the correct answer. இதோட explanation பார்த்தீங்கன்னா recognizing Mr. Rahul's contribution and performance through awards or appreciation programs aligns with employee recognition. So நான் அவார்ட் கொடுக்கறது பேஸ் பண்ணி அவரோட கான்ட்ரிபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவார்ட் கொடுக்கறது எல்லாமே நமக்கு எம்ப்ளாயி ரெகக்னிஷன் ப்ரோக்ராம்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And the next question, identify the factor which was not responsible for gradual decrease in the performance of Mr. Rahul. எந்த ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு மெயின் திங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி கம்யூனிகேஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ்ல சாரி which was not ரெஸ்பான்சிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸே பார்த்தோம், அந்த கேஸ் ஸ்டடியில வந்து லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் லீடர்ஷிப், காம்பன்சேஷன், ஒரு நல்ல பே இல்லாதனாலதான் இந்த 3 ஃபேக்டர்ஸ்னாலதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குன்னு சர்டன் ரீசன் அவங்க ஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடிலே மென்ஷன் பண்ணிருக்கனால ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். which was not responsible for the gradual decrease in the performance. So என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப், காம்பன்சேஷன், புவர் சூப்பர்விஷன். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா the case study explicitly mentioned dissatisfaction with the leadership, pay system and supervision தான் லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது 3 தான் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. பட் நாட் கம்யூனிகேஷன் ஆஸ் அ டைரக்ட் ஃபேக்டர். ஸோ கம்யூனிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது, மற்ற 3 ஃபேக்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஐடென்டிஃபை தி ப்ராசஸ் ஃப்ரம் தி கேஸ் ஸ்டடி. ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி லீடர்ஷிப். ஆப்ஷன் பி leadership is the process involved in the case study. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா the case study emphasize leadership as a process of impacting employee performance, employee morale and motivation. So based on the performance, morale and motivation தான் லீட் ஆகுறதுனால இது வந்து ஒரு leadership process அப்படிங்கிறது. So option B is the correct answer. Next question is identify the correct pair of elements of directing. So elements of directing நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுல வந்து கரெக்ட் பேர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் தான் இதெல்லாம் தான் ஒரு டைரக்டிங்கோட எலமெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் டைரக்டிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கோஆர்டினேஷன் வரும், பட் கோஆர்டினேஷன் அண்ட் லீடர்ஷிப் வராது. சூப்பர்விஷன் வரும், பட் சூப்பர்விஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் வராது. அண்ட் டெலிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் தி காம்பனன்ட் இன்வால்வ் இன் தி டைரக்டிங். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் core components of directing. So இது ரெண்டும் தான் core components of directing அப்படின்னு நம்ம சொல்றோம். Essentially for guiding and encouraging employees to achieve organizational objectives. So directing என்னன்னு சொல்லியிருக்கோம்னா லைக் ஒரு சபார்டினேட்ஸ் எம்ப்ளாயீஸை வந்து நம்ம கைட் பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ப்ராப்பர் அந்த கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறது டைரக்டிங் அப்படின்னு சொல்றோம். So through motivation and communication are the core components of directing அப்படின்னு சொல்றோம்.
Next question. Identify the last step of the communication process. So in the process of communications, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் எலமெண்ட் வாட் இஸ் தி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும். சென்டர் என்ன பண்ணுவாரு, மெசேஜ் பண்ணுவாரு. இது மூலியமா மீடியம் மூலியமா மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ ஃபீட்பேக் தான் வந்து கடைசியான ஸ்டெப். ஏன்னா வெதர் அவங்க மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சா என்னங்கிற ஃபீட்பேக் வி ஆர் கேதரிங் ஃப்ரம் தெம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ஃபீட்பேக். ஸோ என்கோடிங் டீகோடிங்கும் போது நம்ம மெசேஜ் பண்ணும்போது நம்மளோட மெசேஜ் வந்து ஒரு இமேஜா கன்வெர்ட் ஆகிடும். டீகோடிங்கும் போது அந்த இமேஜஸ் வந்து ஒரு ப்ராப்பர் கிளியர் இன்ஃபர்மேஷனா டீகோட் ஆகி வரும், என்கோட் ஆன மெசேஜ் அப்படின்றது. ஸோ அதுதான் என்கோடிங் டீகோடிங். இதுல வந்து ப்ராசஸ் 2, 3 அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு ஃபீட்பேக் இஸ் தி லாஸ்ட் ப்ராசஸ். The option A the correct answer. So feedback completes the communication process by confirming the receiver's understanding and response to the sender's message. So feedback வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா ரிசீவர் வந்து ரீச் ஆயிடுச்சா அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸ் டு தி சென்டர்ஸ் மெசேஜ் அந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Identify the step element which is not a part of motivation process. So motivation process நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதனால வந்து ஒரு மனிதனுக்கு தேவை, அதாவது எதனால மோட்டிவேட் ஆகி அவன் ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்றான். ஸோ அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை தி ஸ்டெப் விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ப்ராசஸ். This also we are discussed what is motivation, அதோட elements என்ன, ஸோ அதோட என்னென்ன ப்ராசஸ்ல என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். So in this, relaxation will not come. Option C is the correct answer. ஏன்னா நாட் அ பார்ட் அப்படின்னு சொல்ல. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைட் நீட், டென்ஷன், டிரைவ்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ப்ராசஸ்ல வரும். ஸோ ரிலாக்ஸேஷன் இஸ் unrelated to the motivation process, which includes unsatisfied needs, tension, drives, behavior aimed at satisfying needs. ஸோ இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ப்ராசஸ். பட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வராது. Reduction of tension வேணா வரும், but relaxation will not come in this process. Next is about the different types of barriers இருக்கும். Communication என்னென்ன types of barriers, அதான் இந்த organizational barrier, personal barrier, semantic and psychological barrier சொல்றோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க certain questions கொடுத்துருக்காங்க. unclarified assumption, ஒரு மெசேஜ் வந்து ஒரு தெளிவா இல்லாம இருக்கு, சென்டென்ஸ் ஃபுல்லா இல்ல, ஒரு மீனிங் ஃபுல்லா இல்லையும் போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் சிமாட்டிக் பேரியர். பிகாஸ் சிமாட்டிக் பேரியர் போது ஒரு வேர்ட்ஸ் ரிலேட்டடா பேரியர்ஸ் வரதான் அந்த சிமாட்டிக் பேரியர். ஸோ அன்கிளாரிஃபைடு அசம்ஷன்ஸ்னா நம்ம கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து கிளியரா இல்லை அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் சிமாட்டிக் பேரியர். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரெஸ்ங்கும் போது இட் வில் கம்ஸ் இன் தி சைக்கலாஜிக்கல் பேரியர் தான் நம்ம டிஸ்ட்ரெஸ், ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருக்குன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் பேரியர். அண்ட் சி ஸ்டேட்டஸ்னா ஆர்கனைசேஷனல் பேரியர். ஒரு ஆர்கனைசேஷன்ல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்னென்ன மாதிரி பேரியர்ஸ்லாம் வருது, ப்ராப்பரா சுப்பீரியர் சபார்டினேட் கம்யூனிகேட் பண்ணாம இருக்காங்க, ப்ராப்பர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ விச் இஸ் ஆர்கனைசேஷனல் பேரியர். அண்ட் தி டி இஸ் லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்சென்டிவ்ஸ் வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் பர்சனல் பேரியர்ஸ்ல வரது, வித் லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்சென்டிவ்ஸ். ஸோ 3, 4, 1, 2 is the correct answer. 3, 4, 1, 2. Option B is the correct answer.
So same, these questions are repeated. So in the communication process, motivation process, இதெல்லாம் frequent கேட்டுட்டே இருக்க கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியரா இருந்தா ஷார் வி வில் கெட் குட் மார்க்ஸ் இன் தோஸ் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. And the first one is we know as that is sorry that is sender will message BC மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் வந்து என்கோட் ஆகி போகும். ஆஃப்டர் என்கோடிங் இட் பிகம்ஸ் டீகோடிங் அண்ட் ரிசீவர் வில் ரிசீவ். ஸோ BCADE is the correct answer. BCADE. So option number A is the correct answer. That is the first option. This is the correct answer. ஸோ இந்த கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எதுல இருந்து முடிக்கும். நெக்ஸ்ட் 49th question. One of the following is not an element of direction. So element of direction and motivation, supervision, communication, leadership, இதெல்லாம் தான் வந்து elements of direction. But வந்து delegation அப்படிங்கிறது will not comes under the element of direction. So communication, motivation, supervision, these three are the elements of direction, which the explanation பார்த்தீங்கன்னா delegation is a separate managerial activity. So இது வந்து ஒரு different managerial activity which is not come under the directing கீழே வராது. ஸோ இதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், மோட்டிவேஷன், சூப்பர்விஷன் அண்ட் லீடர்ஷிப். இந்த ஃபோர் தான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். Next one, choose the correct answer. So what are all the correct statement அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. So non-financial incentives mainly focus on satisfying psychological, social and emotional factors. Correct. Because non-financial incentive என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு போனஸ் அதாவது ஒரு அமௌண்ட் மூலியமா வந்து நம்ம எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாம ஒரு சைக்கலாஜிக்கலா, சோஷியலா, எமோஷனலா, லைக் கிவிங் ஒரு ரெகக்னேஷன் அவார்ட்ஸ் பெர் ஆபிள் கேஸ் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றது எல்லாமே நான்-financial incentive அப்படின்னு. So this is the first one is the correct answer. Then second one is money can satisfy all kinds of needs of individual அப்படின்னு. ஸோ காசு மட்டும் இருந்தா எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே கண்டிப்பா எந்த ஒரு நீட்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சர்டன் ரெகக்னேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு எம்ப்ளாய்க்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அதுவுமே ஒரு கேசஸ் தான். மணி மட்டுமே வந்து எல்லா நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் செக்யூரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஆமா, இப்போ கரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கும் போது ஒரு நார்மல் பொசிஷன்ல இருந்து ஃபர்தரா நம்ம இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கரியர்ல கொண்டு போறது அண்ட் ஜாப் செக்யூரிட்டி நம்ம கொடுக்கறது, ப்ராப்பர் வேஜஸ் கொடுக்கறது. ஸோ அதுல ஜாப் செக்யூரிட்டி. ஸோ எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டா எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒர்க்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது இட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி மோட்டிவேஷன் விச் urge the employees to do their work. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நான்-ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ திஸ் ஒன் இஸ் தி கரெக்ட் ஒன். And the D is promotion, stock options, perquisite. So promotionனா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, லைக் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னா நம்ம ஷேர்ஸ் மூலியமா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றது அண்ட் சர்டன் சலுகைகள், பெர்க்யூசைட்ஸ் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்-ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்னு சொல்றாங்க. பட் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ இது நான்-ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கிடையாது. ஸோ டி ஆல்சோ ராங். ஸோ டி அண்ட் டி இஸ் தி ராங் ஆன்சர். சரி. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ராங் ஆன்சர் வந்து மணி அண்ட்
இது வந்து ராங். அப்போ ஏசி இது ரெண்டும் தானே கரெக்ட்னு பார்த்தோம். ஸோ ஏசி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பிடி ராங், நமக்கு ஏசி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே கரெக்டா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா இல்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். தட் இஸ் ஏஎன்சி எக்ஸ்பிளனேஷன், சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் நீட்ஸுங்கிறோம். அண்ட் கரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாமும் ஒரு நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நெக்ஸ்ட் 59th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், சூப்பர்விஷன், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட மீனிங்ஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோட்டிவேஷன், சூப்பர்விஷன், கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப், இதை நம்ம ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிச்சிட்டாலே வந்து பை யூசிங் தி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாலும். ஸோ மோட்டிவேஷன் போது it is the it is a process that tries to bring change in the behavior of others. Supervision போது no, one minute. So motivation வந்து it's a complex process as the individuals are heterogeneous in their expectation. So இது வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தி கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இட் இம்ப்ளைஸ் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது இட் இம்ப்ளைஸ் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 2 தான் கரெக்ட் இல்லையா. ஸோ ஒன் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம மேட்ச் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க ஏ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2வா இருக்கு. அண்ட் பி வந்து சூப்பர்விஷன் லெவல்ங்கும் போது ஃபங்க்ஷன் டு பி பெர்ஃபார்ம். நீங்க ஒரு ஆப்ரேஷன் லெவல்ல லைக் நம்ம ஒரு சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு சபார்டினேட்ஸை கொண்டு போறதுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் லெவல்ல தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா எது மாதிரி டார்கெட்ஸ்லாம் அந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறதுதான். ஸோ ஃபங்க்ஷன் டு பி பெர்ஃபார்ம்ட் அட் தி ஆப்ரேட்டிவ் லெவல் வந்து சூப்பர்விஷன். அண்ட் லீடர்ஷிப்புங்கும்போது ப்ராசஸ் தட் ட்ரைஸ் டு பிரிங் சேஞ்ச் இன் தி பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுட்டு நம்ம எம்ப்ளாயீஸை வந்து அவங்களோட பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றதுலாம் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2143 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இது மோட்டிவேஷன் போது நம்ம வந்து சேஞ்ச் இன் தி பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இட் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஃபார் தி இண்டிவிஜுவல். லீடர்ஷிப் அப்படிங்கறதா வந்து நமக்கு இருக்க பவர்ஸ் வச்சு நம்மளோட எம்ப்ளாயீஸோட பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றது. ஸோ டோன்ட் மேக் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லைக் ஆப்ஷன்ஸ் வந்து ராங்கா இருக்கும். ஆக்சுவலி ஏ வந்து பி கொடுத்துருப்பாங்க, பட் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் மோட்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் 4321. ஸோ இதுல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், 4321 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதோட மீனிங்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. So next thing is arranged need hierarchy theory of motivation proposed by Abraham Maslow in hierarchical order
ஃப்ரம் பேசிக் டு ஹையஸ்ட் லெவல் நீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேஸ்லோ தியரியில பார்த்துருப்போம். ஸோ அதுல நீட் ஹைரார்கி தியரியில ஹியூமனோட நீட்ஸ் வந்து டாப் டு பாட்டம் அளவுக்கு அவர் நிறைய ஒரு 5 நீட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து என்ன, இதோட கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம கிளாஸ்ல வந்து டீடைல்டா ஒன்னும் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணா இட் வில் பி மேக் மோர் ஈஸி டு யூ. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு டைரக்டிங்ல வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ தீஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு இன் தி கொஸ்டின் இன் தி எக்ஸாம்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பேசிக் டு ஹையஸ்ட் லெவல் நீட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேசிக் நீடுங்கும் போது ஃபர்ஸ்ட் பேசிக் சைக்கலாஜிக்கல் நீடு, ஹியூமனோட அடிப்படை தேவை, அதாவது ஃபுட், வாட்டர், அதெல்லாம் தான் ஒரு அடிப்படை தேவை, ஷெல்டர். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீட் அப்படிங்கிறோம். ஸோ இங்க என்னன்னா கொஸ்டின்ல பேசிக் டு ஹையஸ்ட் லெவல் தான் கேட்டிருக்கோம். ஸோ பேசிக்கும் போது பேசிக் physiological needs. And the second one is safety needs like pension. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பென்ஷன் அமௌண்ட். ஸோ அந்த சேஃப்டி நீட்ஸ் நம்ம ஹியூமனை வந்து எந்த அளவுக்கு நம்ம செக்யூரா எந்தெந்த நீட்ஸ் மூலமா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது சேஃப்டி நீட்ஸ். தேர்ட் ஒன் இஸ் அஃபிலியேஷன் நீட்ஸ். So affiliations na we are creating, that is affiliation needs is also known as or belongingness needs. நம்ம ஹியூமனுக்கு வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒரு சொசைட்டில வச்சுக்கணும், லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் இல்லையா. ஸோ அதான் அஃபிலியேஷன் நீட்ஸ் அப்படிங்கிறோம். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்னா ஒரு ரெகக்னேஷன்ஸ், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இந்த எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் டி வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், நம்மளோட அச்சீவ்மெண்ட், நம்மளோட கோல்ஸ், அதெல்லாம் தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏபிசிடி சாரி ACEBD is the correct answer, that is option B. So option C is wrong answer key. So option B is the correct answer. ஏன்னா அவங்க பேசிக் டு ஹையஸ்ட் லெவல் நீட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க பேசிக் நீட்ஸ் டு சேஃப்டி, அஃபிலியேஷன், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். And the next question is arrange the following needs as per Maslow need hierarchy theory. So Maslow need hierarchy theory பார்த்தோன்னே இப்போ அந்த 5 needs. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நீடே ஹங்கர் அப்படிங்கும்போது இட்ஸ் பேசிக் பிசியாலஜிக்கல் நீட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி நீட்ஸ், AB. Third one is friendship, that is belonging needs. And the fourth one is esteem needs, that is what is our status, how the self-respect will be gained from the society. So and the need one the status. And the fifth one is self-fulfillment, that is self-actualization. நமக்கு இருக்க பர்சனலான கோல்ஸ் அச்சீவ் பண்ற நீட்ஸ் தான் வந்து செல்ஃப்-ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஆர்டரா அப்படியே லைக் ABCD is the correct answer, that is option A. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஸ்கீல் இருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஆன்சர் பண்ணணும். Tina is the chief operating officer in a company. She is responsible for welfare and survival of her organization. So she continuously makes efforts for the upliftment of her organization. So Tina அப்படிங்கிறது வந்து ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியர் லெவல், டாப் லெவல்ல இருக்காங்க இப்போ அந்த கம்பெனில. இவங்க வந்து லைக் ஆர்கனைசேஷனோட வெல்ஃபேர் அண்ட் சர்வைவல் அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான டீனா அப்படிங்கிறோம். ஸோ அவங்க வந்து கண்டினியூஸா அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்லா க்ரோத் அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நிறைய எஃபர்ட்ஸ் வந்து கண்டினியூஸா போட்டே இருப்பாங்க அப்படிங்கிறோம். She has started various types of rewards like bonus, co-partnership, and job enrichment for those employees who achieve their targets efficiently. ஸோ எம்ப்ளாயிஸ் தான் டார்கெட்ஸ் வந்து எஃபிஷியண்டா அச்சீவ் பண்றதுக்கு டீனா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய போனஸ்,
நிறைய கோ பார்ட்னர்ஷிப், அதாவது ஷேர்ஸ் அண்ட் ஜாப் என்ரிச்மெண்ட் ரெகக்னிஷன்ஸ்லாம் நிறைய தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டியூ டு திஸ் ஸ்டெப், இந்த ஸ்டெப்ஸ்னால her subordinate act in a designed manner to achieve organizational goals. நிறைய போனஸ், நிறைய ரிவார்ட்ஸ் தரனால அப்படி சப்பார்டினேட்ஸ், அதாவது எம்ப்ளாயிஸ்மே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட்டா நல்லா ஒர்க் பண்றாங்க அங்க நினைச்ச மாதிரியே. She also applies her ability to maintain good interpersonal relationships. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் அவங்களுக்கும் உள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஷீ டஸ் நாட் பிலீவ் இன் தி யூஸ் ஆஃப் பவர் அன்லெஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். ஸோ இவங்க வந்து தேவையில்லாம எந்த விஷயத்துலயுமே நிறைய பவர் டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய விஷயத்துல அதாவது இன்டர்ன் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ பவர் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் வந்து அந்த பவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அன்னெசரியா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஷி கிவ்ஸ் அ ஹை டிகிரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டு ஹர் சப்பார்டினேட்ஸ். ஏன்னா எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் இன்டர்வென் ஆக மாட்டாங்க அப்படிங்கும்போது சப்பார்டினேட்ஸ்க்கு இண்டிபெண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் தீஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்னா ஹர் கம்பெனி இஸ் க்ரோயிங் ரேப்பிட்லி. ஸோ ஒரு எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டா எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா அந்த எம்ப்ளாயிஸ்மே வந்து நம்ம ஆர்கனைசேஷன் சக்சஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டீனா வந்து நிறைய பண்ணாங்க. இப்போவே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால கம்பெனிஸும் ரேப்பிடா க்ரோத் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் தி கேஸ். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, at which level of management Tina is working in the organization. So டீனாங்கிறது என்னன்னு சொல்லிட்டு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மீது ஒரு சுப்பீரியர் லெவல், அதாவது டாப் லெவல். ஸோ டீனா அப்படிங்கிறவங்க டாப் லெவலில் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So, as Chief Operating Officer, Tina oversees organizational goals, strategies, and overall welfare. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து பண்றதுனால இது வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீனா டேக் ஓவர் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது எல்லாமே டாப் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. Next, job enrichment அப்படிங்கிற கேஸ்ல பார்த்தோம். ஸோ பை ப்ரொவைடிங் ஜாப் என்ரிச்மெண்ட் டு தி எம்ப்ளாயீஸும் நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணி ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஜாப் என்ரிச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படிங்கிறோம். ஏன்னா சர்டைன் ஒர்க்ஸ் வந்து இன்னும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத ஃபர்தரா வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ரிவார்ட்ஸ் போனஸ் அது மாதிரி கொடுக்கறதா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்விஷன் இதுல வந்து டேக் ஓவர் ஆகாது. ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். அதாவது ஜாப் என்ரிச்மெண்ட் மோட்டிவேட்ஸ் எம்ப்ளாயி by enhancing their roles, responsibilities, and opportunities for growth without financial incentives. Her subordinates act in a desired manner to achieve organizational goals. So டீனா வந்து எது மாதிரிலாம் எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த எஃபர்ட்ஸ்ல கரெக்டா எம்ப்ளாயிஸ்க்கும் அச்சீவ் பண்ண, ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது மாதிரி அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதே நடக்குது அப்படிங்கும்போது இதுல வந்து என்ன எலமெண்ட் வந்து டேக் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. விச் எலமெண்ட் ஆஃப் டைரக்டிங் இஸ் பாயிண்டட் அவுட் இன் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். ஏன்னா ஒரு நான் ஃபினான்ஷியல் ஒரு நிறைய ஜாப் என்ரிச்மெண்ட் கொடுக்கற மூலியமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எம்பவர்மெண்ட், நிறைய ஒரு ரெகக்னிஷன் போனஸ் அது மாதிரி நிறைய வந்து கொடுத்து ஒரு எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ அப்படி மோட்டிவேட் பண்ணாதான் அந்த எம்ப்ளாயிஸ் நல்லா எஃபிஷியண்டா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எம்ப்ளாயிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மோட்டிவேஷன். So option C, motivation is the correct answer. So the leadership, supervision or communication is the right. These are the basic thing. But in the question, subordinates correct the goals achieve பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ப்ராப்பரா எம்ப்ளாயிஸ் ஒரு மோட்டிவேஷன் நல்லா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த எம்ப்ளாயிஸ் நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணுவாங்க. So motivation refers to the influencing employees to act in a specific way to achieve organizational objectives.
And the next question is, she also applies her ability to maintain good interpersonal skills. So good interpersonal skills அப்படிங்கும்போது நிறைய லைக் நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் டிஸ்கஸ் பண்றது அண்ட் ஒரு குட் நார்மலா ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்காங்க எம்ப்ளாயிஸ்க்கு சுப்பீரியர் அப்படிங்கும்போது அது என்ன எலமெண்ட் ஆஃப் டைரக்டிங், வாட் ஆர் தி எலமெண்ட் ஆஃப் டைரக்டிங் ஹைலைட்டட் இன் தி ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் லீடர்ஷிப். ஸோ எதனால லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா லீடர்ஷிப் தான் வந்து இட் இன்வால்வ்ஸ் பில்டிங் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஸ்பைரிங் டீம் மெம்பர்ஸ். ஒரு லீடரா வந்து நம்ம நிறைய அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் அந்த டீம் மெம்பர்ஸை நம்ம எஃபிஷியண்டா இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லீடர்ஷிப் இஸ் தி எலமெண்ட் இன் ஹைலைட்டட் இன் திஸ் ஸ்பேஸ். She does not believe in the use of power unless it is absolutely essential அப்படிங்க. ஸோ எந்த தேவையில்லாம எந்த பவருமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது யூஸ் பண்றது அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எந்த எந்த விதமா ஒரு இன்டர்வென்ஷன் தான் கம்மியா இருக்கும். ஒரு சபார்டினேட்ஸ் இண்டிபெண்டா இருப்பாங்க, சுதந்திரமா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எந்த பவர் வந்து தப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இட் இஸ் லேசி ஃபேர். ஸோ லேசி ஃபேர் எதனால சொல்றோம்னா இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லீடர்ஷிப் ஸ்டைல். நம்ம மேட்ச் தி ஃபாலோயிங் கூட பார்த்துருக்கோம். ஸோ லேசி ஃபேர் அப்படிங்கிறது லீடர்ஷிப் ஸ்டைல் provide subordinates with independence and minimal intervention from the leader. So எதுலையுமே அதிகமா அவங்க இன்டர்வென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் சொல்றோம் லேசி ஃபேர் அப்படின்னு. And next is the case study. Mr. Murthy is the chairman of a leading business organization. So மூர்த்திங்கிறது business organizationல ஒரு chairman-ஆ இருக்காங்க. He grabs all possible opportunity and leads the organization by example and trust. He always motivates his team and introduces a number of motivational schemes. So அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஆர் ஆஃபர் ஷேர்ஸ் அட் price lower than the market price. So இது ஒரு financial incentives, அதை co-partnership அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Employees are given individual autonomy and rewards for performance. ஸோ அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத விட நிறைய பவர்ஸ் இண்டிவிஜுவலா தராது. ஸோ இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்கீம்ஸ் வந்து மிஸ்டர் மூர்த்தி வந்து கொண்டு வராரு அப்படின்னா he realizes that satisfied and secured employee can best focus on organizational சக்சஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட மோட்டிவேஷன் பண்ணி அவங்க எப்படிலாம் வந்து செக்யூர் ஆவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஆர்கனைசேஷனல் சக்சஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒரு எம்ப்ளாயியால அப்படின்னு சொல்றோம். He ensures hiring competent people for various jobs. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இவர் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்றாரு. எவ்ரி எம்ப்ளாயி இஸ் required to undergo training, first training, and their job are well defined and regular feedbacks are provided so that their long term interest is also so ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ட்ரைனிங்ல இருந்து இவங்க ஜாப் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ ரெகுலர் ஃபீட்பேக்கு தர மூலமா அவங்களோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்டும் நமக்கு சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன் ஆர்டர் டு keep an eye on employee performance, a strategic decision was introduced that all communication must be recorded and filed in the office. ஸோ நம்மளோட எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் வந்து டிசைட் பண்றாரு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்ன வாட்டால் என்ன இஷ்யூஸா இருந்தாலுமே எல்லா கம்யூனிகேஷனும் வந்து நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஃபைல் பண்றோம். ஸோ அப்படி ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் he has also devised various ways to know the reaction of employees on different policies and decisions. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன்ல எடுக்கிற டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வேவ்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. As a result, employee are highly motivated, goals are achieved, and organizational growing. So எல்லா எம்ப்ளாயிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா கம்யூனிகேஷன் வந்து
ஃபைல் பண்ணி ரெக்கார்ட் பண்ற மூலியமா நமக்கு வந்து எம்ப்ளாயியோட நீட் என்ன தேவை என்ன நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா நம்மளோட ஆர்கனைசேஷனோட சக்சஸ் ஹெல்ப்ஃபுல் பண்றதுக்கு அவங்க ஒரு பார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, he has also devised various ways to know the reaction of employees. Above statement highlights one of the elements involved in the communication process. So என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயி வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல ஒரு வே இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் என்னன்னா ஃபீட்பேக். ஏன்னா ஃபீட்பேக் என்ன ரிசீவருக்கு அந்த இது சென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கோ ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தரா இன்னும் எவாலுவேட் பண்ணி இன்னும் நம்ம எஃபிஷியண்டா இது கொண்டு போகலாம் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் இஸ் தி எலமெண்ட் வேர் தி சென்டர் எவாலுவேட்ஸ் தி ரிசீவர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இங்க வந்து ரியாக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இட்ஸ் எம்ப்ளாயிஸோட ரிசீவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அவர் நிறைய வே வந்து டிசைட் பண்றாரு. அண்ட் என்ஷூர் தி இன்டெண்டட் மெசேஜ் வாஸ் அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ற மூலியமா அவங்களுக்கு வந்து எஃபிஷியண்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் புரியுதா அப்படிங்கிறது பாக்குறது வந்து இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல தான் பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And the next question பார்த்தீங்கன்னா, employees are offered shares at a lower price than the market price. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் மோட்டிவேஷனல் ஸ்கீம் எம்ப்ளாயிஸ்க்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மோட்டிவேஷன் பண்ண ஸ்கீம் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியா நம்ம வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த ப்ரைஸஸ் கொடுக்குறோம், ஷேர்ஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அபவுட் தி கோ பார்ட்னர்ஷிப் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன். So, co-partnership allows employees to purchase shares at a discounted price, aligning with interest with organization success. So, எம்ப்ளாயிஸ்க்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்ம கொடுக்குற ஷேர்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா கோ-பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்கற மூலியமா they will be motivated to achieve the organization success. Employees are given individual autonomy and rewards for performance. So individual autonomy and certain rewards for performance கொடுக்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி நீட் ஹைரார்கி தியரி மேஷ்லோல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல எந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சாட்டிஸ்ஃபை தி எஸ்டீம் நீட். எஸ்டீம் நீட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு நமக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் தரோம், இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரிவார்டு தரோம் அண்ட் ரெகக்னேஷன் தரோம் அப்படிங்கும்போது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கும்போது இட்ஸ் ஷார் பி தி எஸ்டீம் நீட். அவங்களோட ரெகக்னேஷன் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அந்த நீடை தான் வந்து என்ன சொல்றோம்னா எஸ்டீம் நீட் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஆப்ஷன் சி எஸ்டீம் நீட். எஸ்டீம் நீட் இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன், ஆட்டோனமி, ரிவார்ட்ஸ் which fulfill the individual's desire for respect and self-worth. ஸோ எஸ்டீம் நீட் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃபா எந்த அளவுக்கு ரெகனைஸ் ஆகி இருக்கும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் நம்ம ஏர்ன் பண்றோம், நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை தான் வந்து அவங்க எஸ்டீம் நீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஸ்டின்ல அதான் இண்டிவிஜுவலுக்கு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வந்து எஸ்டீம் நீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். All communication must be recorded and filed in the ஆஃபீஸ். ஸோ எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன். எதனால ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ்லயே கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன்ல சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா ஃபார்மலா வந்து ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது இட்ஸ் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன் தானே. இப்போ லேட்டரல் கம்யூனிகேஷன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்றது லேட்டர். இன்ஃபார்மல்னா ஒரு இன்ஃபார்மலா இருக்காது, அஃபிஷியலா இருக்காது. கிரேப் பைன் போது இட் இஸ் லைக் டிஸ்கஸிங் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சம்மந்தமா வராது. ஸோ அங்க ரெக்கார்டட் அண்ட் ஃபைல்ட் இன் தி ஆஃபீஸ்னே சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு வரும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஃபாலோஸ் ஆர்கனைசேஷனல் ப்ரோட்டோகால்ஸ் இன்க்ளூடிங் ப்ராப்பர் ரெக்கார்டிங் அண்ட் ஃபைலிங் ஃபார்
பாத்தீங்கன்னா அஃபிஷியல் பர்பசஸ். அன்அஃபிஷியல் பர்பசஸ் அப்படின்னாதான் it comes under informal communication. And the next question is, the employees were given individual autonomy and a reward for performance. Which non-financial incentive is highlighted in the above statement? ஸோ எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன தரோம், ஒரு ரெகக்னேஷன் தரோம்னு இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிவார்ட் தரோம் அண்ட் அட்டானமி பவர் தரும்போது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இருந்து அவங்களுக்கு இன்னும் நம்மள வந்து அவங்க ஒரு செல்ஃப் ஒர்த்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்றதுதான் எம்ப்ளாயி ரெகக்னேஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And the next, this is also already repeated questions. So Maslow need hierarchy theory-ல நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் இஸ் தி பேசிக் பிசியாலஜிக்கல் நீட். ஸோ பி. ஸோ பிங்கும் போது ஆப்ஷன் ஏ இல்லைன்னா பி, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா பை யூசிங் ஒரு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பி வந்து ஹங்கர். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்துருக்கோம், இட் இஸ் தி சேஃப்டி நீட் தானே. ஸோ சேஃப்டி நீட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், தட் இஸ் பிடி. ஸோ இதுலயும் பிடின்னு ரெண்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், தட் இஸ் பிலாங்கிங் நீட் இஸ் தி நெக்ஸ்ட் திங். ஸோ பிடிசி and we are looking forward to status, and another one is self-fulfillment. So BDCAE, option A is the correct answer. So hunger it comes under basic psychological needs. Stability of income is comes under safety. Affiliation need, the belonging need, that comes under the friendship, which we are creating the relationship with the society. And esteem, what is our state and what is our self-worth, self-recognitions, esteem. And self-actualization, number of the personal achievement goals, the self-actualization. And the next case is, Ramu is very hungry since he did not have breakfast in the morning. So Ramu வந்து ரொம்ப ஹங்கிரியா இருக்காரு, அவர் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ 1 PM he become ரொம்ப டயர்ட் ஆயிரு, he become restless and started walking on the road in search of a hotel for snacks and meals. ஸோ அவருக்கு ரொம்ப பசி வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா டயர்டா ஆயிடுறாரு. ஸோ அப்படி டயர்ட் ஆகும்போது அவர் ரோட்ல வந்துட்டு ஹோட்டல் சர்ச் பண்றாரு. எதுக்காகனா அவருக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்நாக்ஸ் மீல் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி போல ரோட்ல வந்து நடந்துட்டே வந்து ஹோட்டல்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு வராரு. ஸோ சர்ச் பண்ணிட்டு வந்தோடனே ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் 2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஹோட்டல் கண்டுபிடிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ரொட்டி அண்ட் டால் தராங்க. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் 10 ருபீஸ்க்கு தராங்க. ஆனா இவர்கிட்ட 15 ருபீஸ் பேக்கெட்ல இருக்கு. and 10 rupees pay பண்ணி இவரோட மீல் வந்து 10 rupees pay பண்ணி ரொட்டி அண்ட் டால் சாப்பிட்டாரு. ஸோ ஆஃப்டர் டேக்கிங் அ மீல் he felt that he had regained energy. ஸோ அவர் போன எனர்ஜி எல்லாமே வந்து அந்த ரொட்டி அண்ட் டால் சாப்பிட்டனால அகைன் ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ரீகெயின் பண்ணிட்டாரு. ஸோ இதுல வந்து ஐடென்டிஃபை தி கான்செப்ட் தட் லீட்ஸ் டு ஜெனரேஷன் ஆஃப் சர்ச் பிஹேவியர். ஸோ நம்ம அந்த மோட்டிவேஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ எதனால வந்து அவர் சர்ச் பிஹேவியர், எதனால வந்து சர்ச் பிஹேவியர் போது அவர் பசினாலதான் வந்து ஒரு ஹோட்டலை வந்து சர்ச் பண்ணிருக்காரு இல்லையா. ஸோ எதனால பசி வந்திருக்கு, அவர் மார்னிங் சாப்பிடல, அப்போ வந்து அவர் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. ஸோ அந்த அன்சாட்டிஸ்ஃபை நீட தான் வந்து அதனாலதான் வந்து இவருக்கு வந்து லீட்ஸ் டு ஜெனரேஷன் ஆஃப் சர்ச் பிஹேவியர். ஸோ அவரோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால அவர் வந்து சர்ச் பண்ணிருக்காரு ஹோட்டல்ஸ். ஸோ தட் லீட்ஸ் டு தி சர்ச் பிஹேவியர் அப்படின்னு. ஸோ an unmet need creates tension and drives behavior, prompting individuals to search for ways to satisfy it. And the next one is, the element of directing to which above case study is related to do have various importance. Select out the following, which one is not important.
ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ல வந்து எது இம்பார்ட்டண்டா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவன்ஸ் ஆஃப் improve performance of employee, reduce employee turnover, either positive or negative, reduce absenteeism. ஸோ ஏபிடி இது எல்லாமே வந்து கரெக்ட். ஒரு டைரக்டிங்க்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டைரக்டிங்னா எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது அண்ட் ரெடியூஸ் எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரெடியூஸ் பண்றதுக்கு அண்ட் ஆப்சன்டிசம் குறைக்கிறதுக்கு டைரக்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ராங் ஆன்சர். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டிங் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் ராங். டைரக்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது, ஆப்சன்டிசம் ரெடியூஸ் பண்றது அண்ட் லோவரிங் டர்ன் ஓவர், இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ஸோ இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் ஒன்லி பாசிட்டிவ், இட்ஸ் நாட் நெகட்டிவ். ஸோ இது வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Identify the need of Ramu that is satisfied after taking a meal. ஸோ அந்த நீட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நீட் ஹைரார்கி பீரியட்ல பார்த்திருப்போம். ஸோ ஒன்ஸ் மீல் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது என்ன நீட் அப்படிங்கிறோம், ஒரு ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவர் தேடி போயிருக்காரு. ஸோ அந்த ஃபுட் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஒரு பேசிக் பிசியாலஜிக்கல் நீட், சரி, ஒரு அடிப்படை தேவை தான். ஸோ அந்த அடிப்படை தேவை தான் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. தட் இஸ் பேசிக் பிசியாலஜிக்கல் நீட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாத்தீங்கன்னா ஹங்கர் சாட்டிஸ்ஃபை, அவரோட பசிக்காக தான் அவர் அலைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஹங்கர் சாட்டிஸ்ஃபைனா அடிப்படை தேவை, which are fundamental to survive according to Maslow's theory. Next one is select the concept that leads to Ramu's reduction of tension. ஸோ எதனால வந்து அவரோட டென்ஷன் குறைஞ்சிச்சு? ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் வந்து மோட்டிவேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, அவரோட எனர்ஜி ரீகெயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த லாஸ் நீட் இஸ் தட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் நீட். ஒன்ஸ் தி நீட் ஹங்கர் இஸ் சாட்டிஸ்ஃபைட், டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிரும் அண்ட் தி இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் பெட்டர், தட் இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அங்க ஃபுட்டை தொலைவுதான் அவருக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு. ஒன்ஸ் கிடைச்சிட்டு அவர் வந்து நிறைய மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த டென்ஷன் வந்து அவருக்கு குறைஞ்சிருது. அதுதான் டென்ஷன் ரெடியூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் தி இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் கண்டென்ட். And the next question is, Ramu after having a meal is satisfied now. How will it impact him? So meal சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி வந்து அவர் இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனர்ஜி வந்து லாஸ் ஆகி இருக்காரு, இப்போ சாப்பிடவும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது என்ன ஆகும், இப்படி வந்து கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். ஸோ தட் வில் பி தி இம்பாக்ட், தட் இஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லீட்ஸ் டு கான்ட்ரிபியூட், மினிமம் எஃபர்ட்ஸ் வராது, ஏன்னா அவர் சாப்பிடாம இருந்தா நல்ல எஃபர்ட் போடுவாரு. ஹெல்ப்ஸ் இன் மோட்டிவேட்டிங் ஹிம்செல்ஃப் டு டேக் அனதர் மீல். ஸோ அனதர் மீல் சாப்பிட்றதுக்காக தான் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாரா? கிடையாது. And helps in changing his present organization. So these are all irrelevant. So அவர் வந்து எது இம்பாக்ட் கொடுக்கும்னா, நல்ல இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த மீல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனால இட் வில் பி கிவ் குட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றோம். A satisfied individual is better motivated, can improve their performance in other activities. And the next question is, which element in the communication process involves converting the message into words and symbols? So நிறைய process of communicationsல பார்த்திருக்கோம்ல, encoding and decoding. ஸோ அதுல வந்து எந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு மெசேஜை வேர்ட் அண்ட் சிம்பிள்ஸா கன்வெர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி தட் இஸ் என்கோடிங் தான். ஏன்னா டீகோடிங் அப்படிங்கிறது அந்த வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை வந்து இட் கிவன் இன் கிளியர் சென்டென்ஸ்ல வந்து டீகோட் ஆகி தரது அது டீகோடிங். ஸோ ஃபீட்பேக்கும் போது நம்ம ரிசீவ் பண்ண மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சா அப்படிங்கிற அவங்க கொடுக்கறத ஃபீட்பேக். மெசேஜும் போது சென்டர் பண்ணக்கூடிய மெசேஜ். ஸோ டீகோடிங் நம்ம என்கோட் பண்ண மெசேஜை டீகோட் பண்றது தான் டீகோடிங். So encoding is the correct answer, which is encoding is the process of converting ideas into meaningful symbols or words that can be transmitted as a message.
And the next one is communication is the process of exchange of ideas, views, facts, feelings அப்படின்னு சொல்றோம். அரேஞ்ச் ஸ்டெப்ஸ் இன் தி ப்ராசஸிங் ஆர்டர். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்டா பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் இருப்பாங்க, தட் இஸ் சி. மெசேஜ் பண்ணுவாங்க டி. இது மூலியமா மீடியா சிடிஇ என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் டீகோட் பண்ணுவாங்க. ஸோ சிடிஇ ஏபி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So identify the correct combination of formal communications. So நிறைய formal communications and informal communication typesல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுல அந்த செயின் இன்வெர்டட் வி, ஸோ அது வந்து நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல வந்து கரெக்ட் காம்பினேஷன்ஸா எது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் செயின் அண்ட் இன்வெர்டட் வி will come under the formal communication. So inverted V gossip network, கிளஸ்டர் நெட்வொர்க், ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனோட மிங்கிள் ஆயிருக்கு. அண்ட் காசிப் நெட்வொர்க், ப்ராபபிலிட்டி நெட்வொர்க், கிளஸ்டர் நெட்வொர்க், இதெல்லாம் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ். இதுவுமே இன்ஃபார்மல் அண்ட் ஃபார்மலும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கரெக்ட் காம்பினேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வீல் சர்க்குலர் ஃப்ரீ ஃப்ளோ வந்து இது வந்து நமக்கு ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல தான் வரும். ஸோ இந்த செயின் அண்ட் இன்வெர்டட் வி அண்ட் வீல் சர்க்குலர் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ is the correct combination because மத்த combinations எல்லாமே informal and formal mingle இருக்கு. ஸோ நம்ம formal communication தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டைப்ஸ் தான் வந்து A and E. ஸோ A and E is the correct answer. That is, இங்க பாத்தீங்கன்னா formal communication can occur through structures like the chain, inverted V, wheel, circular and free flow models. ஸோ இப்போ சூப்பர்விஷன் அப்படிங்கும்போது விச் சூப்பர்விஷன்னா நம்ம எம்ப்ளாயிஸை வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போறத நம்ம சூப்பர்விஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோட்டிவேஷன் போது நம்ம சப்பார்டினேட்ஸை வந்து ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லீடர்ஷிப் அப்படிங்கும்போது இட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தி பிஹேவியர் ஆஃப் பீப்புள். communication போது we are communicating the people through the exchange of ideas. நமக்கு இருக்க விஷன் அண்ட் ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டியோட விஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், which is the question also repeated frequently. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. Next, from the following, identify a combination of incentives which mainly focus on satisfaction of psychological, social, and emotional needs. So, இந்த needs எல்லாமே எது நம்ம பார்த்திருக்கோம், non-financial incentives தான் இதெல்லாம் வந்து satisfy பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து கரெக்ட் காம்பினேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஸோ சைக்கலாஜிக்கலா வந்து என்னென்ன நீட், சோஷியலா எமோஷனலா என்னென்ன நீட் இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் கிளைமேட்டுக்கும் போது ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு வேஜ் இன்சென்டிவ்ஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்ல வரும், இது வந்து நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி, நம்ம வந்து ஃபீலிங் செக்யூர்டு, எம்ப்ளாயிஸ் வந்து ப்ராப்பரா வேஜஸ் கொடுக்கறது. அண்ட் டி வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், அதாவது ஷேர்ஸ் ரிலேட்டடா நம்ம கொடுக்கறது. அண்ட் இ இஸ் ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ ஏசிஇ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஜாப் என்ரிச்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். இந்த ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு வேஜ் இன்சென்டிவ்ஸ்ல மானிட்டரி டேர்ம்ஸ் இன்வால்வா இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதெல்லாம் வந்து மத்த இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்ல வரும், ஏசிஇ மட்டும்தான் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்ல வரும். which is அதான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்சென்டிவ்ஸ் லைக் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஜாப் என்ரிச்மெண்ட். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம ஹியூமன்ஸை வந்து எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் பிலாங்கிங், சேஃப்டி அண்ட் செல்ஃப் எஸ்டீம். அது நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடா தான் கேட்டுட்டே இருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ்
என்கோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சென்டர் இருக்கும். ஸோ சென்டர் இல்லாதனால நம்ம டைரக்ட்லி கோயிங் டு என்கோடிங் ஆஃப் மெசேஜ். நெக்ஸ்ட் மெசேஜை என்கோட் பண்றோம் அண்ட் டீகோட் பண்றோம். அண்ட் மீடியா மூலியமா நம்ம வந்து மெசேஜை யாருக்கு சென்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரிசீவருக்கு சென்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கோட் பண்ணி ஒரு மெசேஜை சென்ட் பண்றோம். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீகோட் ஆகி இட் வில் ரீச் தி மீடியா அண்ட் ரிசீவர் வந்து சென்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி, தட் இஸ் ABDEC இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்கோட் பண்ணியாச்சு. ஸோ என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், எதை என்கோட் பண்றோம், மெசேஜ் என்கோட் பண்றோம். ஸோ அந்த மெசேஜ் எது மூலியமா சென்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மீடியால தான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணுவோம். ஸோ மீடியா மூலியமா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் என்கோட் ஆன மெசேஜ் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா டீகோட் ஆயிரும். ஸோ டீகோட் ஆகி யாருக்கு வரும், ரிசீவருக்கு வரும். ஸோ ஆப்ஷன் சி, ABDEC is the correct answer. So the process starts with first encode ஆகும். நெக்ஸ்ட் அந்த மெசேஜ் என்கோட் பண்ணி நம்ம மீடியம் மூலியமா ரிசீவருக்கு கொடுப்போம். ஸோ ரிசீவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இது டீகோட் ஆகி நமக்கு வந்துடும். தட் இஸ் ABDEC is the correct answer. Next, which type of communication flows through the official channels designed in the organizational chart? So ஒரு அஃபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளோ பண்றோம் அப்படின்னா நான் என்ன சொல்லிருக்கேன், இட் இஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன். அன்அஃபிஷியல் அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்ஃபார்மல். இவங்க வந்து அஃபிஷியல்னு சொல்லிட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன் நம்ம கொடுத்துடணும். பிகாஸ் அந்த கொஸ்டின்லே பை யூசிங் அஃபிஷியல் சேனல்ஸ் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன். So formal communication follows predetermined structure and official channels as per organizational hierarchy. And the last question of this directing movement is, through proper feedback, the manager should ensure that the subordinate understand his instructions clearly. Which principle of directing takes place? அப்படிங்கிறான். ஸோ பை கிவிங் எஃபெக்டிவ் ஃபீட்பேக் மூலியமா ஒரு மேனேஜருக்கு வந்து சபார்டினேட் அந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது புரியுது அப்படிங்கும்போது இது எந்த பிரின்சிபல் ஆஃப் டைரக்டிங் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது என்ன பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இட் இஸ் தி மேனேஜரல் கம்யூனிகேஷன். எதனால மேனேஜரல் கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கூட நம்ம கொடுக்குற அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா புரியுதா இல்லையா அப்படிங்கறத வந்து மேனேஜர்ஸ் தான் வந்து மேக்கிங் ஷூர். அப்படிங்கும்போது தட் இஸ் ஆப்ஷன் டி, மேனேஜரல் கம்யூனிகேஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதோட எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா feedback ensures that subordinates have understood instructions. So instructions வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருது and fostering clarity and reducing communication gaps. So feedback தான் making ensuring. So அது வந்து எதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோட பிரின்சிபல் டைரக்டிங்கோட எந்த பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் டி, மேனேஜரல் கம்யூனிகேஷன். So these are all the previous questions. So that's all. Thank you.